ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பருப்பு பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி பருப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது ஒரு கப் அவ்வளோ துவரம்பருப்பு எடுத்து இது மாதிரி குக்கரில் போட்டுக்கிட்டேங்க. இது ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி 2 வாட்டி வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு இது மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது பொங்காமல் நல்லா வெந்து வரும். இப்போ வந்துட்டு குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு, சீரகம், இப்போ மிளகா ஒரு 6-7 மிளகா கிள்ளி போட்டிருக்கேங்க. இதுதான் நமக்கு காரம், வேறு காரம் எதுவும் சேர்க்க மாட்டோம். காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. இது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கணும் மிளகாவை, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. சாதத்தில் போட்டு இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணால். இப்போ பூண்டு பல் வந்துட்டு ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் நைஸாக வேணாம், கொஞ்சமாக இது மாதிரி கொரப்பாக இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயத்தில் இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி மூடி போடாமல் நல்லா வதக்கிக்கலாங்க. இது மாதிரி மூடி போடாமல் நம்ம வதக்கி நம்ம பருப்பு ஊற்றுறதுனால அது பச்சையாகவே இருக்கும். நல்லா கலர் மாறாமல் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இவ்வளோ வதங்கினா போருங்க முருங்கைக்கீரை. ரொம்ப வதங்கிச்சுனாலும் முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப வெந்து கெட்டுடுமா. அவித்துக்கீரை வந்துட்டு வேகாமல் கெடுன்னு சொல்லுவாங்க. அதனால் முருங்கைக்கீரை ரொம்பவும் வேக வச்சுக்க வேணாம். இது மாதிரி இந்த பருப்பு ஊற்றிட்டோம். இதில் பருப்போடு சேர்த்து ஒரு கொதி வந்ததுன்னா நமக்கு முருங்கைக்கீரை பருப்பு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போடாமையே இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாங்க. கலர் மாறாமல் இருக்கும். மூடி போட்டோம்னா கருப்பாயிடுங்க கொஞ்சம் கீரை. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொதி வந்துடுச்சுங்க. ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நம்ம இட்லி கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி சாதத்துக்கு சாப்பிட்றேன். மோர் மிளகா வச்சுக்கிட்டு இந்த பருப்பு போட்டு சாப்பிடும்போது சொர்க்கமே தெரியுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லது, சுவையாகவும் இருக்கும்னா இது தாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த சாதம் முருங்கைக்கீரை பருப்போடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.